தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 26 இறை வசனங்கள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித வாரம் ஏப்ரல் முதல் நாள் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை என்ன பண்றாங்க, நம்ம யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இருக்கிற சீடர்களே 12 சீடர்கள் முக்கியமானவங்க. அந்த 12 சீடர்கள்லயும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பாவ காட்டி கொடுக்குறாரு. அதுவும் வெறும் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதுவும் பாருங்க, ஏசப்பாவோட ஒண்ணா உட்காந்து இறுதி உணவு பாஸ்கா விருந்து உண்றாங்க. ஓகேங்களா? அப்படி ஒண்ணா இருந்தவரே காட்டி கொடுக்குறாரு. அதாவது துரோகம் பண்றாரு ஏசப்பாவுக்கு. ஸோ நம்மலாம் பாருங்க, ஏசப்பா கூட இருந்தவரே ஒண்ணா இருந்து, ஒண்ணா நடந்து, ஒரே இடத்துல ஒரே வீட்ல இருந்தவங்களே இப்படி பண்றாரு. நாம பண்ணாம இருக்கிறோமா நினைச்சு பாருங்க. நாம பாவமே பண்ணாம இருக்கோமா? பண்றோம். நமக்கும் யூதாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஸோ இனிமேலாவது நம்ம என்ன பண்ணணும்? யூதாஸுங்கிற வாழ்க்கைய நமக்குள்ள இருந்து எடுத்துட்டு, நாம எல்லாரும் இயேசுப்பாவுக்கு விசுவாசம் உள்ள பிள்ளையாக மாறுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.